ஆகா, எல்லாரும் வந்துட்டீங்க போல இருக்குதே. ஆ, ரொம்ப நல்ல தம்பி தங்கச்சி. சரி, இன்னைக்கு நம்ம கதை கேட்கறதுக்கு முந்தி கதைக்கு உரிய வேதவசனம் படிக்கணும் இல்லையா? உங்க கையில உள்ள வேதாமத்தெல்லாம் எடுத்துக்கிடுங்க. ஓ, பக்கத்து வீட்டு தம்பி தங்கச்சிக்கு சிலருக்கு வேத புஸ்தகம் இல்லையா? உங்க வீட்டுல 2 இருந்துச்சுன்னா உன்னை எடுத்து அவங்க கையில கொடு. அதுக்கும் வழி இல்லைன்னா உன் கையில இருக்கிற வேத புஸ்தத்தையே அவங்களுக்கும் கொஞ்சம் லேசா காட்டேன். இப்ப நானு வேத வசனத்தினுடைய இருப்பிடத்தை சொல்றேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எடுத்துக்கிட்டீங்களா? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். வேதவசனத்தை வாசிக்கிறேன், நீங்களும் சேர்ந்து வாசிங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். திரும்பி ஒருக்க வாசிக்கிறேன். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். ஆமா, இந்த வசனத்தை வாசித்தீங்களே, வசனம் ஏதாச்சும் உங்களுக்கு புரியுதா? ஒண்ணுமே புரியலையோ? என்னடா இது, இருக்கிறவங்கிட்ட ஆண்டவரை எடுத்துக்குவாராம். ஆச்சு, இல்ல இல்ல, இருக்கிறவங்கிட்ட ஆண்டவர் கொடுப்பாராம், இல்லாதவங்கிட்ட இருந்து எடுத்துக்குவாராம். இது என்ன நியாயம்? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நினைக்கிறியா? இது உனக்கு புரியணும்னா நான் சொல்ற கதையை தெளிவா கேளு, நல்லா புரியும். என்ன, அமைதியா இருந்து கவனமா கேளுங்க. அண்ணே, அக்கா, வயிறு பசிக்கு ஏதாச்சும் தாங்க. தாங்கண்ணே. இந்த உங்க பைக்குள்ள என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குண்ணே. என்கிட்ட ஒண்ணுமே இல்லைண்ணே, ஏதாச்சும் தாங்கண்ணே. எங்க வீட்டுல எதுவும் கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாதுண்ணே. அண்ணே அண்ணே, உதவி செய்யுங்கண்ணே. சி, போத்துற. ஐயோ, தெருவுக்கு வந்தாளே உங்களோட ஒரே தொந்தரவா போச்சே. ஒரு பொருளை உங்க கண்ணுல காட்டிடப்படாத, உடனே தாங்க தாங்கன்னு கேக்குறது ஏதோ கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி. பாப்போ, தூரப்போ. அண்ணே தாங்கண்ணே. ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு தெரியாது? போண்ணே, போத்துற. போக மாட்டியா? போகாட்டி உன்கிட்ட இருக்கிறத நான் பிடிங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆரோன் அண்ணாச்சி தன்கிட்ட உதவி கேட்டு வந்த குட்டி தங்கச்சிய விரட்டி அடிச்சாங்க. நீயும் கூட சில நேரத்துல இப்படி செய்யற இல்லையா? தம்பி தங்கச்சி அப்படி செய்யாத. உன்னால முடிஞ்ச அளவுக்கு முடியாதவங்களுக்கு உதவி செய்யி. அதை ஏசப்பா ரொம்ப விரும்புறார். இது கடந்து போய் இன்னொரு நாள் இவங்க 2 பேரும் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இவங்களுக்கு எதிரா ஒரு கண் தெரியாத நபர் பிச்சை கேட்டு வந்தாங்க. அத பார்த்த ஆரோனுக்கு ரொம்ப சந்தோஷம். டேய் சாரோன், நான் இப்ப என்ன செய்ய போறேன் பாரு அப்படின்னு சொல்லி நைஸா போனான். அவர் தட்டுல இருந்த ஒரு 50 காசை எடுத்து இவன் பைக்குள்ள போட்டுக்கிட்டான். உடனே சாரோன் கேட்டான், டேய் ஆரோன், நீ செய்யறது ரொம்ப தப்புடா. அவனுக்கு உன்னால முடிஞ்சா கொடு, அவன்கிட்ட இருந்து நீ எடுக்கிறது சரியான காரியமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரோன் தாங்கிட்ட இருந்த ஒரு 50 காசை அவன் தட்டுல போட்டுட்டான். இப்ப 2 பேருமா நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே வரும்போது இந்த ஆரோன் இருக்கானே கல் தட்டி கீழே விழுந்துட்டான். திரும்பியுமா எழுந்து வேகமா பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க. பள்ளிக்கூடத்தை நெருங்கும் போதுதான் ஆரோன் கேட்டான், டேய் சாரோன், நீ உன்கிட்ட இருந்த 50 காசு அவனுக்கு கொடுத்துட்டியே, இன்னைக்கு நீ மிட்டாய் வாங்குறதுக்கு காசு ஏதுடா அப்படின்னு சொல்லி கேட்டான். டெய்லி மிட்டாய் வாங்கி சாப்பிடுறோம், ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா என்ன, இன்னொரு ஆளுக்கு உதவியா இருந்துட்டு போத அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப 2 பேருமா வகுப்பறையில இருந்தாங்க. முதல் பாட வேலை முடிஞ்ச உடனே இந்த ஆரோன் சாரோனை கூப்பிட்டு, டேய், என் பையில இருந்த ரொம்ப காசுகளை காணலடா, நம்ம வந்த அவசரத்துல கல் தட்டி நான் கீழே விழுந்தேன் பாரு, அந்த இடத்துல எல்லா காசுமே கீழே விழுந்துருச்சு போல. அச்சச்சோ, அது ஒரு பொதுவான வழினால யாராச்சும் எடுத்துட்டு போயிருப்பாங்களே, என்கிட்ட ஒரு காசுமே இல்லையடா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான். அந்த நேரம் பார்த்து சாரோன்னு ஒரு ஆள் அழைச்சார். யாரு தெரியுமா? தபால்கார். உடனே இவ வேகமாக போனான். தபால்கார் சொன்னாரு, தம்பி தம்பி, உங்களுக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு. எனக்கு மணி ஆர்டரா? பார்த்தா இவனுடைய நண்பன் இவனுக்கு பிறந்த நாள் பரிசாக இவனுக்கு ஒரு 50 ரூபாய் அனுப்பி வச்சிருக்கான். சாரோனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கையெழுத்து போட்டு அந்த பணத்தை வாங்கினான். ஆரோன் மிகுந்த ஆச்சரியத்தோட பார்த்தான். டேய், என்னடா இது? அதுக்கு இவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் காலையில 50 காசு கொடுத்தேன், இப்ப எனக்கு 50 ரூபாய் கிடைச்சிருச்சு. பாத்தியாடா, நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சா
ஏசப்பா நமக்கு உதவி செய்வார். இதை நீ நல்லா புரிஞ்சிக்க. நீ உன்கிட்ட இருந்த, ஆனா அடுத்தவங்களுக்கு கொடுக்க மறுத்துட்ட. இருந்தும் கூட இல்ல இல்லன்னு காட்டிட்ட. அதனால உன்கிட்ட அந்த காசு இருக்க கூடாதுன்னு ஆண்டவரே நினைச்சு அதை இன்னொரு ஆளுக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. இப்ப என்கிட்ட காசு இருந்துச்சு, இருந்தத நான் அடுத்தவங்களுக்கு கொடுத்தேன். அதனால இன்னும் என்கிட்ட காசு தந்தா நான் அடுத்தவங்களுக்கு புரோஜனமா செலவழிப்பேன்னு சொல்லி இல்லாத எனக்கு ஆண்டவர் தந்துட்டார். நல்லா உனக்கு புரிஞ்சுக்கிட்டா? ஆக உன்கிட்ட இருக்கிறத இருக்குன்னு நினைச்சு அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுடா. ஆனா நீ இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருந்தனா உன்கிட்ட இருக்கிறத ஆண்டவரை எடுத்துருவார், மறந்துடாத. ஆமா, உனக்கு வேதத்துல ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருதா? ஒரு குட்டி தம்பி தாங்கிட்ட உள்ள அப்பம் மீனெல்லாம் ஏசப்பாட்ட கொடுத்தான் தெரியுமா? அதனால அவனுக்கு கிடைச்ச லாபம் என்ன? அவன்கிட்ட இருந்ததை விட பல மடங்கு அப்பமும் மீனும் அவனுக்கு கிடைச்சிச்சு. அவன் மட்டும் என்கிட்ட அச்சோ ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தா அவனுக்கு ஒண்ணுமே கிடைச்சிருக்காது இல்லையா? அதனால இன்னையில இருந்து நீ இதை செய்ய ஆரம்பிப்பியா? மறக்காம செஞ்சிருவியா? உன்கிட்ட இருக்கத அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவு. ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசுசாமி, நாங்க நீங்க எங்களுக்கு தந்தத இருக்குன்னு மற்றவங்கிட்ட சொல்லி இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய தன்மைய எங்களுக்கு தாங்க இயேசுசாமி. நீங்க எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தை நாங்களும் பயன்படுத்தாம அடுத்தவங்களுக்கும் கொடுக்காம இல்லாதபடிக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய பண்புகளை இந்த சிறு வயதுல எங்களுக்கு உருவாக்குங்க இயேசுசாமி. ஆமீன். அருமையான குட்டி தம்பி தங்கச்சி, இதுவரைக்கும் எங்க சிறுவர் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிங்க, அப்படித்தானே?